Dear students, welcome to Abbas Mathematics. The coordinate geometry very important sum இது. இதில் எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸஸ். அதாவது நமக்கு கொடுத்துருக்க இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கு. இன்டர்செப்ட் ஃபார்மில் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் வேறு வேணும், ஒய் இன்டர்செப்ட் வேறு வேணும். ஆனால் இவன் அதை கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு நேர்கோடு இருக்குன்னா, ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா, எக்ஸ் இன்டர்செப்டை ஏன்னு சொல்கிறது பழக்கம், ஒய் இன்டர்செப்டை பின்னு சொல்கிறது பழக்கம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டா, ரெண்டுமே சமமாக இருக்குன்னு சொல்கிறேன். எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிருக்கேன். எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது, நெகட்டிவ் தி அதர்னு ஒரு சம் இருக்குது. அதில் வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து ஈக்குவல் இன்டர்செப்டாக இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு பி ஆர் பி ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கணும். அங்கே எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நெகட்டிவ்னா பி ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வச்சுக்கணும், அல்லது ஏ ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஏஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும், இந்த கொடுத்துருக்க பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -8 + 4 = ஏ. இது எல்சிஎம் எடுத்தாச்சு. அப்புறம் ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, -4. இப்போ அந்த ஈக்குவேஷனில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, x + y = -a. அப்போ அதை ஒன் சைடு கொண்டு வந்துட்டா x + y + -4 + 4 மாறிடுது =0. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த சம். அவ்வளோதான். அடுத்த சில நேரத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் அண்ட் ஹேஸ் த இன்டர்செப்ட்ஸ் ஆர் இந்த ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா 2 மடங்கு 5 மடங்கு அப்படின்னு வரணும். 2, 4, 9, 16 அப்படின்னு போகலாம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்க, இது வந்து A:B கொடு, அதாவது 2:5ன்னு கொடுத்துருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்டர்செப்ட் ரேஷியோ வந்து A:B வந்து 2/5னா A = 2Pன்னு வச்சுக்கணும், B = 5P. பிங்கிறது பொதுவாக K கூட வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்ம எப்போ உள்ளபடி எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 10p² வரும். நம்ம 10pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதை பாருங்கள், முக்கியமானது இப்போ 2 இங்கே வந்து 5 இங்கே வந்து 2 பெருக்கணும். ஈக்குவல்ட்டி என்ன வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா, 10pன்னு கிடச்சிருக்கு. இப்போ தான் இந்த XYக்கு பின்னுடைய வேலையை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா அந்த வேல்யூ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது, ஒய் வந்து நமக்கு ஆமாம் இந்த வந்து பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பாயிண்ட்டை 5 - 10b = -10 கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவேஷனை ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இருக்குது பாரு, 5x + 2y = 2pன்னு படிச்சிருக்கோம். இதே நம்ம படித்த ஃபார்முலா 2p ஆர் 10pன்னு படிச்சிருக்கோம். நம்ம பீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, -3/10. இதை உள்ளக சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 2 அடிவிட்டு போயிடும். புரியுதா? அடிவிட்டு போச்சுன்னா இங்கே கொண்ட 5x + 2y 2 -1 ஆச்சு, -30. அப்புறம் 3x 5x + 2y ப்ளஸ் இங்கிட்ட வந்தால் -30 + 30 மாறிடும். அப்படி மாறிடுச்சு. அதனால் ப்ளஸ் 10 அடிவிட்டு போச்சு, மைனஸ் உள்ளே வந்துடுச்சு, மைனஸ் மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாடல் பூரா ஒன்றும் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் 5 மார்க் இருக்குது, அது இருந்தால் பார்ப்போம், கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். பாய்.